ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சாய் மேக்ஸ். டிவிஷன் வீடியோவில் நம்மளோட சேனலில் நம்ம நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம். 4854 divided by 5. ஸோ 4854 நம்ம 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக டிவைட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் நம்ம 5 டேபிள்ஸால் டிவைட் பண்ணுறோம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சைடில் எழுதி வைக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நம்ம 4854 நம்ம 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. இந்த 4 5ஐ விட கம்மியான நம்பர், ஸோ நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 48 எடுத்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 48 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 × 9 = 45 அண்ட் 5 × 10 = 50. ஸோ இதுக்கு நடுவில் தான் வரும். அண்ட் இந்த 48க்கு கம்மியாக க்ளோஸராக இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 × 9 = 45. ஸோ இதுதான் நம்ம இங்கே எடுத்து போட போகிறோம். 5 × 9 = 45. ஸோ மேலே நம்ம 9 எழுதிக்கிறோம், இங்கே நம்ம 45 எழுதிக்கிறோம். அண்ட் 48 minus 45 is 3. இவன் நம்பர் 4854 இருக்கிற அடுத்த டிஜிட் 5ஐ நம்ம கீழே இறக்கணும். ஸோ 5 நம்ம டவுன் பண்ணிக்கிறோம். இப்போ 35 கிடைக்குது. இந்த 35 5ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். 7 டைம்ஸ் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ 5 × 7 = 35. ஸோ மேலே நம்ம 7 எழுதிக்கலாம், இங்கே 35 எழுதிக்கலாம். 35 - 35 is 0. ஸோ நம்மளோட டிவிஷன் பார்த்திங்கன்னா இதோட முடியலை. ஏன்னா 4854 லாஸ்ட்டாக ஒரு டிஜிட் இருக்குது, 4ன்னு ஒரு டிஜிட் இருக்குது. இப்போ இந்த 4854 இருக்கிற லாஸ்ட் டிஜிட் 4ஐ நம்ம கீழே இறக்க போகிறோம். இந்த 4 பார்த்திங்கன்னா டிவைசர் 5ஐ விட கம்மியாக இருக்குது. அண்ட் 4854 இதுக்கப்புறம் வேறு எந்த டிஜிட்டும் இல்லை நம்ம கீழே இறக்கிறதுக்கு. ஸோ நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, மேலே கோஷன்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான சம்ஸ் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த 4 நம்மளுக்கு கீழே கிடச்சிருக்கிறது ரிமைண்டரே கிடையாது. ஸோ நம்ம வெறும் டெசிமல் பாயிண்ட் மட்டும் இந்த கோஷன்ட்டில் வச்சா போதாது, அது கம்ப்ளீட்டாக ராங். ஏன்னா இந்த 4 இந்த இடத்துல நம்ம டவுன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ரிமைண்டர் கிடையாது. இது 4854 லாஸ்ட் டிஜிட் தான் அந்த 4. இது இந்த கேஸில் ரிமைண்டரே கிடையாது. ரிமைண்டருங்கிறது நம்ம 2 நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு லாஸ்ட்டாக வர லெஃப்ட் ஓவரை தான் நம்ம ரிமைண்டர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணி வரலை அந்த 4. இந்த 4 நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு, கிவன் நம்பர் 4854 இருக்கிற லாஸ்ட் டிஜிட்டை நம்ம கீழே இறக்கியிருக்கோம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல இந்த 4 ரிமைண்டர் கிடையாது. ரிமைண்டராக இருந்தால் நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம கீழே 0 போட்டுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இது இந்த 4 பார்த்திங்கன்னா 4854 கொடுத்துருக்குற அந்த கிவன் நம்பரில் இருக்கிற லாஸ்ட் டிஜிட், அதை தான் நம்ம கீழே இறக்கியிருக்கோம். அண்ட் அந்த 4 டிவைசர் 5ஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, மேலே கோஷன்ட்டில் நம்ம ஒரு 0 போடணும். ஃபஸ்ட்டு நான் கோஷன் 97 பக்கத்தில் ஒரு 0 போட்டுட்டு டெசிமல் பாயிண்ட் ஒன்று வைக்கணும். இது வச்சதுக்கப்புறம் தான் கீழே நம்ம 0 போடணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணுன்றதுக்காக நம்ம போன வீடியோவில், இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ஃபர்ஸ்ட் செம்ம நான் சைடில் இங்கே கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் கம்பேர் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ நம்ம சைடில் நம்ம இங்கே போட்டிருக்கேன் இல்லையா ஃப்ரேம்குள்ளே, இந்த ப்ராப்ளமில் பார்த்திங்கன்னா நம்ம 1289 5ஆல் டிவைட் பண்ணுறோம். இது நம்ம யூஸ்வலாக டிவைட் பண்ணுற மாதிரி தான் டிவைட் பண்ணோம். அண்ட் இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 39 - 35 பண்ணும். அப்போ நம்மளுக்கு 4ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி வர லெஃப்ட் ஓவரை தான் நம்ம ரிமைண்டர்னு சொல்லுவோம். தட் இஸ் 39 - 35 பண்ணதும் நம்மளுக்கு 4ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. இந்த 4 தான் நம்ம ரிமைண்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் 4, இந்த 4 பார்த்திங்கன்னா டிவைசர் 5ஐ விட கம்மியாக இருக்குது. அண்ட் 1289லேயும் வேறு எந்த நம்பரும் இல்லை நம்ம கீழே இறக்கிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, மேலே கோஷன்ட்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு கீழே 0 போட்டுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டோம் டிவிஷனை. ஏன்னா இந்த கேஸில் நம்ம 39 - 35 பண்ணி நம்மளுக்கு 4 ஒரு ரிமைண்டராக கிடச்சிது.
ஒரு லெஃப்ட் ஓவர் ஒரு ரிமைண்டராக கிடச்சிது. ஸோ அதனால் நம்ம கோஷன்ட்டில் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு கீழே 0 போட்டுட்டு நம்ம டிவிஷன் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த 4854 இந்த லாஸ்ட் டிஜிட் 4 தான் நம்ம டவுன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன இருக்குது, 4 இருக்குது. இந்த 4 தான் நம்ம கீழே இறக்கியிருக்கோம். இது வந்து ரிமைண்டர் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் ரெண்டு கேஸ்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் வந்து நம்ம 0 போட்டு பாயிண்ட் வைக்கிறோம், ஏன் வந்து நம்ம பாயிண்ட் மட்டும் வச்சுருக்கோம், டெசிமல் பாயிண்ட் மட்டும் ஏன் வச்சுருக்கோன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற லெஃப்ட் ஓவர்ஸ் தான் ரிமைண்டர்ஸ். ஸோ அப்படி நம்மளுக்கு வர ரிமைண்டர் டிவைஸரை விட கம்மியான நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம மேலே கோஷன்ட்டில் பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு கீழே 0 போட்டுட்டு டிவிஷனை ப்ரொசீட் பண்ணிடலாம். பட் இந்த 4854 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் தான் இந்த 4. அந்த 4 தான் நம்ம கீழே டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த 4 வந்து நம்மளுக்கு டிவைசர் 5ஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கோஷன்ட்டில் 97 பக்கத்தில் ஒரு 0 போட்டுட்டு டெசிமல் பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே 4 பக்கத்தில் 0 போடணும். ஸோ 0 அண்ட் டெசிமல் பாயிண்ட் ரெண்டுமே நம்ம வைக்கணும். ஓகே, கோஷன்ட்டில். ஸோ இந்த 40 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக 8 டைம்ஸ் 5ல் டிவைட் ஆகும். ஸோ மேலே டெசிமல் பாயிண்ட் பக்கத்தில் நம்ம 8 வச்சுட்டு கீழே 40 போட்டுக்கலாம். நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we get 0. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற கோஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா 970.8. ஸோ இன்னமும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இந்த கோஷன்ட் கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஷுவராக தெரியல அப்படின்னா இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இந்த கோஷன்ட் 970.8 டிவைசர் 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த 4854 அந்த டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி கிடச்சிதுன்னா நம்மளோட கோஷன்ட் வந்து கரெக்ட். கோஷன்ட் இன்டூ டிவைசர் நம்ம பண்ணணும். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற கோஷன்ட் வந்து 970.8, டிவைசர் வந்து 5. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 4854.0 வருது. இந்த 0வை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து 4854 which is equal to dividend. கொடுத்துருக்கிற கிவன் நம்பரே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்திருக்கிற அந்த கோஷன்ட் வந்து கரெக்டுன்னு மீனிங். இது வந்து இந்த டிவிஷன் ப்ராப்ளம்க்கு மட்டும் கிடையாது, எந்த டிவிஷன்னாலுமே உங்களுக்கு கோஷன்ட் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா இப்படி நீங்கள் வந்து அதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டிவிஷன் ப்ராப்ளம்ஸுக்குமே இது வந்து அப்ளிகபிள் தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்டிகுலர் கேஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.